விக்கிர பிரகாஷ் சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைய விஜயோடைய முதல் உரையை? அப்பட்டமான பேச தெரியாத ஒரு நடிகர்னு சொன்னாங்க, நடிக்க கூட தெரியாத, மாண்பு மரியாதை அந்த மாதிரி எந்த அர்த்தமும் இல்லாத கேவலமான நடைமுறைகளோடு அமைந்த ஒரு நாடகீயமான பேச்சு இது. இந்த நான் வந்து ஜெயலலிதாவை பார்த்துருக்கேன். சரி, அஃப்கோர்ஸ் எம்ஜிஆருடைய சட்டமன்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து படிச்சிருக்கோம். ஜெயலலிதாவை நேரடியாக பார்த்துருக்கோம், கலைஞரை பார்த்துருக்கோம், ஸ்டாலினை பார்த்துருக்கோம், எல்லாரையும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல், அதாவது ஒரு எதிர்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்ன, மின்வெட்டு, சட்டம் ஒழுங்கு, ஒரு எம்எல்ஏ வந்து தாவேகா உறுப்பினரை வந்து மானபங்கப்படுத்துகிறார், ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ, அவர் மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, தாவேகாவினர் வந்து தமிழகம் முழுக்க எல்லாரையும் மானபங்கப்படுத்துகிறாங்க, பிரச்சனைகள் பண்ணுறாங்க, அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, இதெல்லாம் வந்து கேள்விகள். சட்டம் ஒழுங்கு, மின்சாரம் எல்லாமே கேள்விகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில், ஒரே ஒரு பதில் மட்டும்தான் ரொம்ப கேட்டகாரிக்கலாக சொன்னார். அதாவது தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து, அது வந்து ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்குது. ஜனாதிபதி வந்தப்போ கலைஞர் போர்ட்ரேட்டை திறக்கும்போது முன்னுதாரணம் இருக்குது. அது ஒண்டி தான் கிளாஸ், அது ஒண்டி தான் ஒரு முதல்வரோட ஸ்பீச்சில் அமைஞ்ச ஒரு விஷயம், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து அப்பா எங்கன்ற அந்த கதை, உங்கள் அப்பாவை தேடுறன்ற அந்த கதை, ரைட்டுங்களா? அந்த கதை வந்து அன்வான்டு, அன்ப்ரொவோக்குடு. யாராவது ப்ரொவோக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ரைட்டா? அது வந்து அன்ப்ரொவோக்குடு. அதே மாதிரி இந்த சிக்னல் நடிப்பு, நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்கிறாரு, இந்த மாதிரி சிக்னல் காட்டக்கூடாது. அதாவது ஒருத்தன் வந்து முதலமைச்சர் உம்முன்னு இருக்காருன்னு முகத்தை உம்முன்னு வச்சு காமிச்சான், அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சபாநாயகர் எச்சரிக்கிறார். இன்றைக்கி ஒரு வரலாற்று சம்பவம் ஒன்று நடந்ததுங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் பேசுகிறத அவை குறிப்பில் ஏற்றுறதா வேணாமான்றதை நான் பரிசீலித்து தீர்மானிப்பேன்னு ஒரு சபாநாயகர் இன்னைக்கு சொல்கிறார். ஆதாரத்தின் இருக்காது தானே சார் சொன்னார்? ஆதாரம் தான். அது எப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு முதலமைச்சர் வந்து பேச முற்படும் பொழுது ஆதாரங்களை வந்து திணிக்கணும், ஆதாரங்களை வந்து கொடுக்கணும், சபாநாயகருக்கு கொடுக்கணும், சபை நாகரிகம் காப்பாற்றணும். நீங்கள் வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்கிறீங்க. எந்த பார்ட்டி? காங்கிரஸ் பார்ட்டியா? எந்த பார்ட்டி? எந்த பார்ட்டின்னு சொல்லணும்ல. டிஎம்கேக்கு பார்ட்டி ஃபண்ட் சொல்லலைங்க சார். அது சொல்லுவார். அதுதான் போன கவர்மெண்ட்ல நடந்தது இல்ல. நீங்களா சொல்லுங்க. அதாங்க போன கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட் சார்? யாருடைய பார்ட்டிக்கு போய் சார் நம்ம ஒரு பேசும்போது நான் குறுக்கிடல சார். ஒரு இன்டைரக்ட் இதுக்கு அப்புறம் நீங்க பேசவே முடியாது சார். நான் பயங்கரமா குறுக்கிடுவேன், விடவும் மாட்டேன். நான் என்னோட டர்ன்ல என்ன விடுங்க. நீங்க பேசுங்க சார். நான் அவர் கேட்டாருன்னு பதில் சொல்லுங்க. நான் அவர் கேட்டாருன்னா என்னதான் கேட்டாரு? இல்ல அவர் என்ன கேட்டாரு? சாரி பேசுங்க சார். சாரி சார், அவர் கேட்டாரு என்ன, அதனால தான் நீங்க தொடரலாம் சார். எந்த பார்ட்டின்னு தெரியல அவருக்கு, புரியுதுங்களா? அப்போ அதுக்கான ஆதாரங்கள் வந்து நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் நிர்மல்குமார் வந்து வெளியில் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பள்ளிக்கல்வித்துறையில் அன்பில் மகேஷ் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து எக்ஸசிவாக காசு வாங்கினார், அதெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு வசூலிக்கப்பட்டது அப்படின்ட்டு. ஏற்கனவே டாஸ்மாகில் வந்து இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி மேலே சொல்லி அது ஹைகோர்ட் வரைக்கும் போய் ஹைகோர்ட் வந்து அந்த பெட்டிஷனை நிராகரித்து எல்லாத்தையுமே பண்ணிட்டு விட்டுருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிராகரிக்கக்கூடிய லெவலில் வந்து இருக்கக்கூடிய சபாநாயகர் வந்து எப்படி அது? ரெண்டாவது வந்து ஒரு முதலமைச்சர் பேசும்போது ஜெயலலிதா தனியாக வந்து நின்று பேசினாங்க, சட்டம் ஒழுங்கு உட்பட எல்லாத்தையும் பிளாஸ்ட் பண்ணாங்க. அதோட விஷயங்கள் இருந்தது. நேத்தே இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா பெருசாக பேச உள்ள பாருங்க. நேத்தே சட்டம் ஒழுங்கு பற்றி பிரச்சனை வருது, முதலமைச்சர் பதில் சொல்லணும். யார் சட்டம் ஒழுங்கு அமைச்சர்? முதலமைச்சர், அவர் பதில் சொல்லணும். ஆதவ அர்ஜுனா பதில் சொல்கிறார் நேத்தே. இன்னைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா கிடையாது. இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி ஒன்றும் பெருசாக பேசலை. எவ்வளோ நடந்தது, எவ்வளோ இன்சிடென்ட் நடந்தது, அதெல்லாம் உதயநிதி வந்து வர்ணிக்கிறாப்புல, மற்றவங்கெல்லாம் வர்ணிக்கிறாங்க, அதை பற்றி கவலையே இல்லை. மின்சார பற்றாக்குறை அது எப்படி வருது, நாங்கள் வந்து ஒரு கமிட்டி வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம், இதை வச்சு தீர்மானிப்போம், அவ்வளோதான். ஆனால்
அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அந்த நாடகத்தை நடத்துறதுக்கும் அப்படின்னு கை காட்டுறதுக்கும் முதலமைச்சர் தயங்கவே இல்லை. என்ன பிளானோட சார் பேசுறாரு? இதுல பின்னாடி ஏதாவது காரணம் இருக்கும் இல்லையா? நீங்க சொல்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் கடுமையான பல கேள்விகளை கேட்குறாங்க. மின் தட்டுப்பாட்டுக்கான பிரச்சனை, மின்வெட்டு ஏன் ஏற்படுது, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்ன, தமிழ்தாய் வாழ்த்து ஏன் வந்து ஒரு முறை பாடப்பட்டது, தேசிய கீதம் ஏன் 2 முறை பாடப்பட்டது, இந்த அம்சங்கள்லாம் கேட்குறாங்க இல்லையா? இதற்கான விடைகள் எல்லாம் முதலமைச்சர் தந்துட்டாரா, தரலையா, ஏன் தர தயங்குறார், ஏன் தந்திருக்கிறார்? அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு தெரியலங்க, ஒன்றுமே தெரியல அவருக்கு. நான் சோஃபான்றதே 4 நாள் கழிச்சு தான் சோஃபான்ற விஷயத்தையே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சோஃபா விற்கிறதெல்லாம் வெளியில் விற்றுக்கோங்க, இங்கே விற்காதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட்டணி உங்கள் தயவால் தான் நாங்கள் வந்தோம், எங்கள் தயவால் தான் வந்தோம், புதுசாக சொல்கிறாங்க அப்படி. இந்த மாதிரி வந்து கவை குதவாத வாதங்கள் தான். ஒரு முதலமைச்சர்கிட்டேருந்து நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா மெக்னானிமிட்டி, அறிவு சார்ந்த விஷயம். கலைஞர் வந்து ஒரு இன்டலெக்சுவல் ஃபினாமினா, ரைட்டுங்களா? இப்போ ராகுல் காந்தி கூட சொல்லலாம் ஒரு இன்டலெக்சுவல் ஃபினாமினா. ராகுல் காந்தி பேசும்போது அவருடைய ஆர்கியூமெண்ட்லேருந்து நிறைய விஷயங்களை நம்ம குறிப்பெடுத்துப்போம், நம்ம பல விஷயங்களை எடுத்துப்போம். இதில் வந்து ஒன்றுமே கிடையாதுங்க, சுத்த ஹம்பக்கு, வெறும் நாடக நடிப்பு தான் இங்கே இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இங்கே வந்து சட்டியில் இருந்தால் தானே இங்கே அகப்பையில் வரும். இங்கே ஒன்றுமே இல்லைங்க, முழுக்க முழுக்க ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த விஷயங்கள்லாம் எப்படி வரும்? இன்றைக்கி பதில் வந்து வரவே வராது. இவரை என்னை கேட்டால் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து விஜய் வந்து மிஞ்சிடுவார். ஆதவ் அர்ஜுனாவுடைய ரெஸ்பான்சஸ் நல்லா இருக்குது. இதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா? முதலமைச்சர் இன்றைக்கு சொன்ன சில கருத்துகள் இருக்குல்ல, எதிர்க்கட்சிகள், அதாவது குறிப்பாக திமுக தயவால் தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினும் சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, திமுக கூட்டணியில் தற்பொழுது இருக்கக்கூடிய பல கட்சிகளும் சொல்றாங்க இல்லையா? ஆனால் அது யதார்த்தம் இல்லைன்ற ஒரு கிளைம் பண்றாருல, அது யதார்த்தமா? அது வந்து அவர் கிளைம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கிளைமுங்க. அவர் இருக்குன்னு சொன்னாலும் இந்த பொண்ணு மஞ்சப்புடவை கட்டியிருக்குன்னா மஞ்சப்புடவை கட்டியிருக்குன்னு அவர் சொன்னாலும் தெரியும், சொல்லனாலும் தெரியும். அந்த பொண்ணு வந்து மஞ்சப்புடவை தான் கட்டியிருக்கு. அது வந்து சரவணா ஸ்டோரில் எடுத்ததா போத்தீஸில் எடுத்ததான்னு தான் பிரச்சனை, ரைட்டுங்களா? அது பார்த்துக்கலாம். அது ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஒரு முதலமைச்சர் வந்து ஆளுநர் உரையில் பதில் சொல்கிறது இந்த கூட்டணி கட்சி எப்படி வந்ததுன்றது விஷயமே இல்லையா? அதுக்கு தானே சண்முகம் போட்டு உடைக்கிறாரு. நாங்கள் முடிவெடுக்கலைன்னா ஜனாதிபதி ஆட்சி வந்திருக்கோம், அந்த சூழ்நிலை தான் முடிவெடுத்தோம், நாங்கள் இல்லைன்னா பதவியே ஏற்றிருக்க முடியாது நீ அப்படின்றது தானே அவங்களுடைய பதில். ஆமாங்க சார். ஆனால் இதில் எதிர்க்கட்சிகளும் விமர்சனம் பண்ணுறாங்க, குதிரை பேரம்ன்றாங்க. குதிரை பேரம் நடத்தவே இல்லை அப்படின்னா சோஃபா மாடல்னால் என்னன்னு எனக்கு புரியல, 3 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரியுது அப்படின்ற இடத்துல இருக்கிறப்போ வீண் கருத்தை எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்துக்குள்ள வைக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். சோஃபானா என்னன்னு தெரியல, குதிரை பேரம்னா என்ன நடக்கல அப்படின்னு பொழுது ஏன் இந்த அபாண்டமான குற்றச்சாட்டை தாவேக மேல முதலமைச்சர் ஜோசப் விஜய் மேல வைக்கணும்? சார் சோஃபானா தெரியலன்னு விட்டுருங்க சார், குதிரை பேரம்னா என்னன்னு தெரியலன்னு விட்டுருங்க சார். அவங்க வந்து ரிசைன் பண்ணுறாங்க. அதிமுகவில் போயிட்டு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை பார்க்காம நீங்கள் வந்து எஸ்பி வேலுமணியை பார்க்குறீங்க. இன்றைக்கி கூட எஸ்பி வேலுமணி தனியாக வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. எஸ்பி வேலுமணியை பார்க்குறீங்க, அங்கேருந்து ஒரு 25 பேரை உடச்சிட்டு வரீங்க. அது வந்து எடப்பாடி வந்து நான் சொல்ல சார், மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்ல சார், எடப்பாடி கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் எடப்பாடி கொண்டு வந்து நிற்க வைக்கிறாரு. அந்த கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தில் தான் வந்து இனிமேல் பட்டு வந்து பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுக்குது சார். குதிரை பேரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா உயர்நீதிமன்றம் ஏன் நோட்டீஸ் கொடுக்கணும்? அந்த ஒரு கேஸில் அவங்க ஏன் நோட்டீஸ் கொடுக்கணும்? அப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வருது. சோஃபா இல்லை, சோஃபாவை பற்றி தெரியாமல் இருக்கலாம், சோஃபாவை இவர் விற்காமல் இருக்கலாம், அது வேறு விஷயம் சார். இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தமிழகம் முழுவதும் தலைவிரித்து ஆடுது, மின்சார பிரச்சனை தமிழகம் முழுவதும் தலைவிரித்து ஆடுது. இன்றைக்கி அவர் ஒன்று சொல்கிறாரு, நான் திருடவும் மாட்டேன், திருடவும் விட மாட்டேன், தொட்டவனை நான் விடவும் மாட்டேன்னு சொல்கிறார். இது ஒண்டி தான் சார் அதில் வந்து ஒரு கான்செப்ட். 91-96 மாதிரி ஒரு வந்து கலைஞர் 96 2001 வந்து கலைஞர் எடுத்த மாதிரி ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளை அவர் எடுப்பார்னு எதிர்பார்க்குறோம் சார். எடுப்பார்.
அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி, இது ஒண்டி தான் பிஞ்ச் பாயிண்ட். வேற அவர்கிட்ட எதிர்பார்த்த விஷயம் என்பது ஏராளம். என்ன சார் இது எதிர்பார்த்தீங்க, என்ன ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்தாரு சார்? எதிர்பார்த்தது வந்து ஆளுநர் உரைன்றது 5 வருட ஆட்சிக்கான ரோட் மேப் சார். அந்த ஆட்சியில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் தமிழ்நாட்டை வந்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றது வந்து ஆளுநர் உரையில் பெரிய அளவுக்கு இல்லை சார். அப்போது எதிர்கட்சிகள் வந்து விமர்சனம் வைக்கும்பொழுது ஒரு முதல்வராக வந்து நானே அந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாலின் அங்கே இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு ரோட் மேப்பை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த 5 வருஷத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம், எப்படி கொண்டு போக போகிறோம், அதற்கான வழிகள் என்ன, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா சார்? எல்லா விஷயத்திலையும் நாங்கள் வந்து ஏற்கனவே இருந்த அந்த ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணுவோம். பொருளாதாரம் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்னவா இருக்கோ அந்த அடிப்படையில் தான் செய்வோம். புதிய பொருளாதார கொள்கை மாற்றங்களை நாங்கள் உருவாக்குவோன்றாங்க. மொழி கொள்கை விவகாரத்தில் ஏற்கனவே இருந்த இருமொழி கொள்கையை தான் தொடரும். தமிழ் ஆங்கிலம் தான் இருக்கும். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த ஃபண்டு விஷயத்தில் நீங்கள் அப்படி சொல்லி எங்கள்கிட்ட இருந்து பண்ண முடியாது. எல்லாமே முந்தைய சமூக நீதி அரசு அந்த ஃபார்முலா தானே சார் இருக்கிறாங்க அவங்க. சார் ரோட் மேப் இல்லையா சார்? அதுக்கே திமுக ஆட்சியே மு.க. ஸ்டாலினே முதலமைச்சராக வந்திருக்கலாம்ல. எதுக்கு ஜோசப் விஜய்னு ஒருத்தர் முதலமைச்சராக வராரு? வந்து உட்காந்து நான் மு.க. ஸ்டாலின் செஞ்சதை தான் செய்வேன், மு.க. ஸ்டாலின் கொள்கைகளை தான் கடைபிடிப்பேன், மு.க. ஸ்டாலின் வழியில் தான் போவேன் அப்படின்னா மு.க. ஸ்டாலின் ஆட்சி வந்திருக்கலாமே. அப்பா எங்கன்னு ஏன் தேடுறீங்க? ஏன் சார் அப்பா எங்கன்னு தேடுறீங்க? அப்பா தான் உங்க வடிவத்தில் உட்கார்ந்துருக்கார்ல. உங்க ஆட்சியின் வடிவம் என்ன? திமுகவின் வடிவம் தானே. அது இல்லை சார். அதை விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம், தொழில் வளர்ச்சியில் எப்படி கொண்டு போகிறோம். இன்னைக்கு 3 லட்சம் கோடி இல்லைன்றாரு, ரைட்டுங்களா? டிஆர்பி ராஜா உட்பட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கீர்த்தனா வந்து 3 லட்சம் கோடியை வந்து திமுக தான் தாரவாத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன, இதில் குறைந்தபட்சம் இதில் என்ன இல்லைங்க, 3 லட்சம் கோடி வந்து திமுக தாரவாத்துச்சு, அந்த பழைய வந்து எங்கள் மேலே சொல்கிறாங்க. மின்சாரம் கட் ஆகுது, அதில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு நான் இவ்வளோ ரிவ்யூ மீட்டிங் நடத்தினேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சொல்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சொன்னார், சந்துக்கு சந்து போதைப் பொருளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கார்கள் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து இந்த ஆட்சியில் இவ்வளோ போதைப் பொருளை பிடிச்சிருக்கோம், இத்தனை ஆஃபீஸரை போட்டிருக்கோம், இத்தனை வேலைகள் செஞ்சுருக்கோம், இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்கோம், இத்தனை சீர்திருத்தங்கள் பண்ணியிருக்கோம். சிங்கப்பெண்கள் படை வந்து அமைக்கப்பட்டதை பற்றின விமர்சனம் வருது. சிங்கப்பெண்கள் படை இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கு, கிருஷ்ணகிரியில் சிங்கப்பெண்கள் படையை சேர்ந்த ஒரு பெண்ணையே அவமானப்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்கிறாரு உதயநிதி. அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, சிங்கப்பெண்கள் படை வந்து இவ்வளோ விறுவிறு நறுன்னு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இந்த விஷயங்களுடைய விஜய் பார்வை சார்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கணும். ஆனால் உண்மை என்னன்னா, இந்த ஆட்சி வந்து அந்த மாதிரி பார்வை சார்ந்த விஷயங்களை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. நாங்கள் எல்லாம் ஸ்டாலின் ஆட்சி சேர்ந்ததை செய்கிறோம், ஸ்டாலின் ஆட்சி சொன்னதை செய்கிறோம். மேகதாது ஸ்டாலின் ஆட்சி சொன்னது, ரைட்டுங்களா? அதில் ஒரு திருத்தமும் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்தது. மேகதாதுவும் ஸ்டாலின் ஆட்சி, காவிரி நீர் பங்கீடும் ஸ்டாலின் ஆட்சி, ரைட்டுங்களா? இவங்க பெட்டராக செஞ்சது ஒன்றே ஒரு சாதனை தான் சார். கவர்னர் அர்லேக்கரை சைலண்டாக நிற்க வச்சு அவர் வந்து தமிழ்தாய் வாழ்த்தோட தேசிய கீதத்தை பாட வச்சு அவரை படிக்க வச்சது ஸ்டாலின் அரசை விட டிஃப்ரெண்ட்டான சாதனை. RN ரவி 2 வருஷம் செய்யலை. அவளை தவிர வேற எந்த சாதனையும் இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மின் விநியோகம் சீர்குலைவு, எல்லாமே சீர்குலைவு தான் சார். இத்தனை 40 நாளில் செய்கிறாங்கன்னா இதெல்லாம் வந்து முதலமைச்சரே சொல்லியிருக்கலாமே. ஏன் கனகராஜ் சார் சொல்றாரு? சொன்னாருங்க, அவர் சொன்னார், நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். பின்னாடி விஜய் சொன்னார், எல்லாத்தையும் நாங்கள் அவர் செஞ்ச திட்டங்கள் எல்லாம் சொன்னார். சரி சார், இந்த கருத்து கணிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு, அவதூறு பரப்ப, இதுதான் சார் நீங்கள் வந்து யூடியூப்லேயும் அதிகமாக இருக்குது, ட்விட்டர்லேயும் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த அரசு வந்து பொதுமக்கள்கிட்டேருந்து ஒதுங்கி இருக்கு. ஏன் இப்போ லைவ் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? லைவ் கொண்டு வந்ததே வந்து விஜய் பேச பேச, ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேச பேச, இல்லை எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேச பேச என்னென்ன வந்து இல்லை சோஷியல் மீடியாவில் என்ன வருதுன்றது தான்.
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டையை கழட்டிட்டு ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அடிக்கிறதுக்கு திமுக காரங்களை அடிக்கிறதுக்கு பாஞ்செல்லாம் வந்திருக்காரு. அப்போல்லாம் லைவ் கட்டு ரைட்டுங்களா? இப்போ வந்து லைவ்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது சோஷியல் மீடியா ரியாக்ஷன் வந்து சுத்தமாக விஜய்க்கு எதிராக இருக்குது. நன்றி சார், நன்றி.